ராம 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 டேய் ராம ராம உனக்கு அசிங்கமால நீ சின்ன வயசு பையன் தானே ராம 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 ஆஹா ராம ராம நீ என்ன ரெடியா இல்லையா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நாங்க கூப்பிட்டாச்சு அவன் தான் பயப்படுறான் விளங்கிடும் பயந்தா நான் அவனை கூட போடுமா? நான் கட்டில் பக்கத்துல எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். நீ ஒரு ஆணி பிடுங்கண்ணா டேய் நீ கிளம்புடா டேய் எழுந்துடா ரெடியாடா டேய் கொஞ்சம் சீக்கிரம்டா அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு போடா ஆளையாவது பார்க்கலாம். ஹாய் போடா உள்ள போடா இங்க பாருங்க பையன் புதுசு நீங்க தான் எல்லாத்தையும் கத்து கொடுக்கணும் இவனுக்கு சிவண்ணா ஆல் தி பெஸ்ட் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பொண்ணை கூட்டி கொடுத்துருக்கேன். இதுல என்ன இருக்கு? எல்லாம் அவன் நல்லதுக்கு எல்லாம் தானே. ரெடி நாங்க சாப்பிடுங்க என்னதுடா நான் இப்போ அத பத்தி யோசிக்கல. அங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோம்? ஷிபோனா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், தப்பு தப்பு, நான் போல. எவன்டா அவன்? ஐயோ அண்ணனா என்னண்ணே இப்போ அவரு அதான் சித்து. என்ன விஷயம்? இப்போ அவரு ஃப்ரீயா இருப்பாரா? என்ன விஷயம்? அவர் கூட செல்ஃபி எடுக்கணும். இல்லண்ணே அவர் பிஸியா இருக்காரு, ரொம்ப பிஸி. ஏன் அப்படி? அவரு பேரானந்தத்துல இருக்காரு. அது எங்க இருக்கு? அடா யோகாசனம் பண்ணுவாங்கல்ல, அவரு அதை முடிச்ச உடனே என்கிட்ட சொல்லு, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அப்புறம் இன்னொன்னு, சரக்கு தீர்ந்துச்சுன்னா சொல்லி அனுப்பு, நானே சரக்கு எடுத்துட்டு வரேன். செல்ஃபி இதை நான் போய் சொல்லட்டுமா? போயிட்டு வரட்டா? மூடிட்டு ஒழுங்கா குடி. அப்போ இதான் உன் பிரச்சனையா? பரவாயில்ல, நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்நேரம் 2 பேரும் ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் அங்க போகாம இருக்கதான் சரி. ஹாய் தம்பி. எந்த புறம்போக்கூடாது. சொல்லுண்ணே. செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேனே, ஏற்கனவே ஒருத்தர் செல்ஃப் எடுத்துட்டு இருக்கான். அதாரு நம்ம மண்ணுதான். அதனாலதான் அவனை ஆளை காணுமா? அப்புறம் சித்து கூட நான் செல்ஃபி எடுக்கிற ஐயோ, விஷயத்த உனக்கு சொன்னா புரியாதா? சித்து இல்ல சிந்துன்னு. என்னடா பெரிய டார்ச்சர். ஏய், என்ன ஏமாத்தலான்னு பார்க்காத சிபு கண்ணா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ ஓவரா பேசுறேன். ரொம்ப நேரமா சித்து சித்து சித்துக்கிற. எந்த சித்து? அதான் அவன் சொன்னால சித்துன்னு. இனிமே இங்க வந்து கத்திரன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே சுருட்டி மடக்கி இங்க உட்கார வச்சிரும் பாத்துக்க. டேய் பரதேசி, போதையில என்னென்னமோ உளறான். யாரா அவன்? சிறப்பு. நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து சித்துன்னு கடுப்பு ஏத்திக்கிட்டு. முட்டிருச்சா? நான் போய் உச்சா போயிட்டு வந்துடுறேன்னா? போயிடு, சீக்கிரம் போ. அப்போ இதெல்லாம் தப்பு இல்லையா? இது தப்பா சரியான விவாதம் பண்றதுக்கு நான் ஆள் இல்ல. ஆனா மனோட இந்த பிரச்சனை அது கொஞ்சம் சிக்கலானதுதான். அப்படியா? அதெல்லாம் கவலைப்படாத, இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் இந்த சின்னம் இங்க இருந்து போவேன். பயப்படாதடா, நீ கண்ணை மூடிட்டு இருந்தா போதும். கண்ணை மூடு.
நீயா? நான் பயந்தே போயிட்டேன். என்ன? இல்ல உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வருவா? வேண்டாம் லைட்டா சரக்க போட்டு அப்படியே. வேண்டாம். நீங்கடா போன? நான் போயிட்டு உச்சா போயிட்டு வந்தேன். என்ன உணர்வுபூர்வமான ஒரு காட்சி. இப்ப எங்கடா போற? உச்சா போகுதான். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். இவனுக்கு ஏதாவது வியாதியா? என்னடா உனக்கு பிரச்சனை? இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கலையா? அது என்னுடைய வேலை. நீ வந்த வேலை என்ன சொல்லு? இங்க கொசு பயங்கரமா இருக்குமே. அதனால நான் வேணா கொசு வத்தி கொண்டு விட்டா? அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம். நீ முதல்ல கிளம்பிங்க இருந்து. ஏன்டா இப்படி கோவப்படுற? பாரு, திரும்ப இங்க வந்த அப்படியே நெஞ்சு மேலேயே உதைப்பேன். போடங்க இந்த. மனு. ஆமா நான் தான். நான் இங்க படுத்துக்கிட்டுமா? இங்க இடம் இல்ல, பக்கத்துல பாய் போட்டு படுத்துக்கோ. ஒரே ரூம்ல 2 பேர் படுத்தா என்ன ஆகும்? ரொம்ப கோவக்காரன் இல்லையா? ம். ஏன் அவ்வளோ தள்ளி உட்காந்துருக்க? பக்கத்துல வந்து உட்காரு. வரணுமா? ம். இதான் பக்கத்துலயா? பரவாயில்ல, நான் பக்கத்துல வரவா? ம்? ஏன்டா நடுங்குற? இந்த நடுக்கத்தெல்லாம் சரி பண்ணிடுறேன். நம்மளும் கூட சேர்ந்து சிரிச்சிடலாம். சரியான காமெடி சார். ஐயோ. சிரிச்சு சிரிச்சு எங்களால முடியல சார். என்ன சார்? பொய்யா கதை சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இல்ல சார், பொய் கதைலாம் இல்ல, உண்மையான கதை தான் சார். உண்மையான கதையா? நீ தானடா சொன்ன அங்க எப்பயுமே ரைடு வந்தது இல்லைன்னு. அப்புறம் எப்படி அங்க போலீஸ் வந்துச்சு? அது வந்து சார், அது இதை விடவே சூப்பர் கதை சார். அது மறுபடியும் கதையா? இதே மாதிரி சுவாரஸ்யமான கதையா? காமெடிக்கு ஏத்த கதை சார். அப்படின்னா சொல்லு. என்னாச்சுண்ணே? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது வந்து அவர் கூட சேர்ந்து எனக்கு ஒரு செல்ஃபி எடுத்து தரணும். அவ்வளவுதானே, நான் எடுத்து தரேண்ணே. நீங்க இப்ப கிளம்புங்க. எடுத்து தருவே இல்ல? எடுத்து தரேன், போங்க. ஐயா. ஹலோ. டேய் வர்க்கீஸு, நான் மார்ட்டின் பேசுறேன்டா. மார்ட்டினா? நான் தான் மார்ட்டின். ஆமா இல்ல, அதான் இப்ப விஷயமே. நீ இப்ப எங்க இருக்க? நாங்க ஃபேமிலியா சேர்ந்து டூருக்கு போயிட்டு இருக்கோம், கொடைக்கானலுக்கு. நான் சொல்றத கேட்டு அதிர்ச்சியாக போற. ஒரு நிமிஷம்.
அதிர்ச்சி ஆகிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்ட சொல்லு. அது என்னன்னா என் லாட்ஜில் ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரு? அது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. யாருன்னு கண்டுபிடி பார்ப்போம். யாருன்னு முதல்ல சொல்ற. உனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது? அதான் உனக்கு தெரியுமே, கிரிக்கெட்டு. அதுல உனக்கு ரொம்ப பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் யாரு? சித்து. அவரே தான். வர்றா சித்துவா? அவர் உன் மக்களாச்சுக்கு வந்திருக்காரு. அது சித்துவா இருக்காது, யாராவது சிந்துவா இருக்க போறாங்க. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். டேய், இங்க தங்கி இருக்கிற ஒரு பையனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். பஞ்சாப்ல இருக்கும்போது தெரியுமா? ஆமாடா, இப்ப இங்க வந்தப்போ அவனை பார்க்க இங்க வந்திருக்காரு. நம்பிட்டேன். நீ நம்புனா நம்பு, இல்லன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. நானும் பிரியாணி பிரியாணின்னு எவ்வளவு ஆசையா கேட்டுக்கிட்டே இருக்கேன். குடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன். வந்திருப்பாரோ? இங்க பாரு, என்னை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே சொல்லாத, எனக்கு நிச்சயமா வேணும். நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க? இவ்வளவுதான் மனுஷ வாழ்க்கை. என்னத்த சொல்றது? யாரா இருந்தாலும் இதான் நிலைமை. யாரும் எதுவும் செய்ய முடியாது கடவுளுக்கு முன்னாடி. மனுஷனால ஒண்ணுமே முடியாது. இதோ அண்ணா வராரு. யாரு? டேய், யாரா செத்து போனது? ஏதோ ஒரு கிழவன். என்னடா, என்னை பார்த்து யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன நான் சொல்றது? அப்படிதான் பாக்குறானுங்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போச்சு. ஜனங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம கட்சிக்கு அவ்வளவுதான் மதிப்பு. அது நமக்கு மதிப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? எப்படியாவது நீங்க அந்த கிழவனோட ஒரு போட்டோ எடுத்துருங்க. அப்புறம் நம்ம கட்சி சார்பா அந்த கிழவனுக்கு கண்ணீர் அஞ்சலி பிளெக்ஸ் அடிச்சு 4 பக்கமும் வைக்கணும். புரிஞ்சுதா? அப்புறம் ஒரு மலர் வளையம் வைக்கணும். மலர் வளையத்துக்கு எங்க போறது? வாங்கணும். அதுக்கு காசு வேணுமே. அது காசு அதுக்கு. அங்க பூக்கடைக்கு போயிட்டு என் பேர் சொல்லுங்க, மலர் வளையம் கொடுப்பாங்க. ஓ, அப்படிலாம் ஓசில போய் கேட்டா உங்களுக்கு தான் மலர் வளையம் வைக்க வேண்டியிருக்கும். என்ன ஆனாலும் மலர் வளையம் வேணும், அது மஸ்ட். அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என் வீட்டு பக்கத்துல ஒருத்தன் செத்துட்டான். அவனை அடக்கம் பண்ணிருக்கிற இடத்துல நிறைய மலர் வளையம் இருக்கு. அதுல இருந்து நல்லதா ஒண்ணை எடுத்து அதுல உங்க பேரை எழுதி ஒட்டினா போதாது? எப்படி ஐடியா? நல்லா இருக்குல்ல? ஹலோ ஹலோ, ஏண்டா மார்ட்டினு, நீ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டியா? நீ கால் பண்ணும்போது சொன்னல டூர் போயிட்டு இருக்கானே, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு இருந்தான். அவங்கெல்லாம் எங்க? அவங்கெல்லாம் வண்டிக்குள்ள உட்காந்து இருக்காங்க. சரி, ஆள் எங்க? ரூம்ல இருக்காரு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, ஆமாண்டா. டேய் இங்க வா. டேய், இவர் யாருன்னு உனக்கு தெரியுதா? ஹாய், என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மிஸ்டர் மார்ட்டின். கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட்னா உயிர். பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கான் நம்ம சித்துவை பாக்குறதுக்கு. சித்து முத்துன்னுகிட்ட அந்த ஓடு என்னாச்சு முதல்ல? அதுவாடா இப்ப முக்கியம். நீ முதல்ல கிளம்பு. அம்மா, ஆளை பார்க்க முடியுமா? அப்புறம் என்ன, பார்க்காம? இது என்னோட லாட்ஜிடா, நான் நினைச்சா பார்த்து தானே ஆகணும். உங்க அப்பாவுக்கு வேற வேலை இல்லையா? மனுஷனை கடுப்பேத்திக்கிட்டு டூருக்கு வரும்போது இப்படிலாம் பண்ணுவாரா? வயசான காலத்துல கிரிக்கெட் விளையாட்டு. ஏண்டி கொஞ்ச நேரம் அமைதியா ரெடி. அவங்களுக்குலாம் வயசாயிருச்சுல. அவர் இன்னைக்கும் நாளைக்கும் தான் இருக்காரு. ஏன் இப்படி பண்ற? வாய் மூடுறா. என்ன பேசுற நீ? அவங்க சொன்ன சமஸ்கிருதம் கிடையாது, அது கெட்ட வார்த்தை. என்ன நீங்க கூட்டம் நிக்கிறீங்க? அதை நான் எப்படி சொல்றது? நாங்க டூர் போனதுக்காக தான் கிளம்பணும். அப்பதான் ஃபோன் வந்தது, இங்க சித்து வந்திருக்காருன்னு. சித்துவா? எந்த சித்து? அதான் அந்த கிரிக்கெட் பிளேயர் சித்து.